திராவிடமா தமிழ் தேசியமா? இப்போ இதுதான் தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக். சீமான் ஈவேராவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார். அதுக்கு பதிலுக்கு திராவிட கட்சிகளும் நிறைய விஷயங்கள் பண்ணிச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதோட பார்ப்போம் ஈரோடு தேர்தலில் யாருக்கு சாதகமாக, யாருக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அது பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன சொல்கிறது, பெரியார் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை திமுக சப்போர்ட்டர்ஸ் ஊபி, எப்படி வேணால் சொல்லலாம். அவங்களோட கதறல்கள் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் போன வீடியோவோட கமெண்ட் பாக்ஸை பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால தான் இப்போது இவ்வளோ டிலே பண்ணி நான் இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ கதறட்டும், எவ்வளோ தூரத்துக்கு தான் கதறாங்க பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு அடுத்த வீடியோ. வெல்கம் பேக் டு மொக்க ரியாக்ஷன். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோ என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஊபிஸ் கதறலும் உருட்டல்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ என்டிகே மைன்ஸ்லேருந்து போட்டிருக்காங்க. இது எப்படி சொல்கிறது, இந்த வீடியோவோட தலைப்பும் சரி, நம்ம இப்போது இன்ட்ரோவில் கொடுத்த விஷயமும் சரி, கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சு இல்லையா? நம்ம போன வீடியோவோட ஊபிஸ் கதறல் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து அதே மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ நல்லா இருக்குது. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ எங்களுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிகே ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருவோமா? அதே நேரம் இப்போது போன வீடியோவோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க. பெரியார் ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்ளைஸ் வந்துருந்துச்சு அந்த கமெண்ட்ஸுக்கெலாம். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொன்னது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில குரல்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம கருத்தையும் சொல்லுவோம். 3, 2, 1. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அன்னை மூணே பிரஸ் மீட்ல ஈவேரவை மொத்தமா சதிச்சு விட்டாரு. சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிராக அறுத்து வீசு. இது பெண்ணை உரிமையில வருதா? மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? முகுநிதி நிலைநாட்டினார். நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? 2 வாரத்துல ஏகப்பட்ட சம்பவம் நடந்து போச்சு. மேடம், இந்த பக்கம் பார்த்தா கடுமையாக உழைப்பை சென்று இப்படிப்பட்ட பெரியாரை நான் பல முறை. ஆனா ஒண்ணு, வயசு பசங்க அழக்கூடாது. கூல் டவுன். சரி சரி. எந்த ஆதாரமும் கிடையாது அதுக்கு. இல்ல நீங்க இல்லங்க பாருங்க, பிரகாஷ் ஆதாரமும் கிடையாது சார். பிரகாஷ் திராவிடர்கள் டெய்லி மீடியால உட்கார்ந்து இன்னும் கதறிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப எதுக்கு ஒப்பாரிச்சுக்கிட்டு இருக்க? அவர்தான் மண்டைய போட்டாரு, ஓயாமல தான் வந்துருவாரா? இந்த பக்கம் பார்த்தா போராட்டம் பண்ண வந்த ஜோக்கர் அட்ராசிட்டிஸ் சீமான கண்டிச்சு கூட்டம் போட்டேன்னு சொல்லி கூட்டம் போட்டானுங்க. ஒருத்தன் கூட நின்று எட்டி பார்க்கல. என்ன எவ்வளோ கூட்டமா இருக்கு? அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன ஒலா, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா யாத்திரை? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மக்கள். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க மொத்தமா. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தாரு, பேர் திமுகவோட அண்டா அப்படின்னு சொல்லி அவரே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு.
அவர் பேர் தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு அவர் பேர் மறந்துட்டேன். அவர் எந்த ஒரு டிபேட் ஷோக்கு போனாலுமே அவர் வந்துட்டு தன்னை திமுககாரராக அடையாளப்படுத்திக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் எல்லா திமுக கூட்டத்துலேயும் சரி அவர் தான் இருக்கார். வெளியே அவர் தனியாக வீடியோஸ் போடும்போது என்னை வந்து திமுகவோட சொம்புன்னு சொல்லாதீங்க, திமுகவோட அண்டான்னு சொல்லுங்க அப்படின்லாம் பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் எந்த ஒரு டிபேட் ஷோக்கு போனாலும் பத்திரிக்கையாளர்னு போடுறாரு. அவர் எந்த விதத்தில் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அளவே இல்லையாடா. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா வாய திறந்தால் இது பெரியார் மண். இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். பெரியாரே மண்ணு தான். கதறல்கள் உருட்டல்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமியின் குடும்பத்திற்கு வீடு கட்டி தரப்படும் என்று நான் சொன்ன ஏறிட்டேன் சார். அப்புறம் புதுசா வேலை சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வாடா. முனி போட்டு வீடு தியாகம் பண்ண ஐயா சின்னசாமி அவங்க சாதியை குறிப்பிட்டு கணந்தொல்லையால செத்து போயிட்டாரு அப்படின்னு அவரோட இறப்பை குச்சப்படுத்தினோட அவங்க ஐயா ஈவேரா. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது பெரியார் ஒரு தமிழின விரோதியா? ஐயோ நீ ரொம்ப நடிக்கையா நீங்க இப்ப சீன்றீங்க. அவர் ஏதாவது ஆட்சி பொறுப்புலயோ இன்னைக்கு ஏதாவது அதிகார இதுலயும் இருக்காரு. அவர் ஆட்சி பொறுப்புல இல்ல அதிகாரத்துல இல்ல அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. வெட்டுவானோ? பெரியார் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. அவர் தான் ஆட்சி பொறுப்புல இல்லையே. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவர் தான் ஆட்சி பொறுப்புல இல்ல, அவர் தான் எதையும் செய்யல. அப்புறம் ஏன் நீங்க வந்துட்டு அவர் பெரியார் தான் செஞ்சாரு, பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா, பெரியார் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வாய் இருந்திருக்குமா, பல்லு இருந்திருக்குமான்னு பேசுறீங்க. நல்ல வேளை மயங்கி இருக்கு. மாதர் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். யார் இந்த தெரு போறீங்களா? வருங்க எதனால வர்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது அந்த மாதர் சங்கமா? செவப்பு சாயந்தோ. ஆமா உன் வயசு என்ன? சொல்லு. அவங்களோட கை கொடு, பேசி வீடியோ. காண விரும்பிய பெண்ணான உங்க மத்தியிலே என் மகளை ஒப்படைச்சிட்டேன். பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. அதுலயும் சுந்தரவல்லி அக்கா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சுந்தரவல்லி அக்கா மாதிரி என் மகளும் ஒரு டாப் லெஃப்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணு. டேய் இது லூலு கும்பல் தானே? இந்த கூட்டத்துல பாதி பேர் லூலு கும்பல் தான். இதுக்கு தனி ஆதாரம் வேற வேணுமா? பாப்பா உனக்கு இந்த கும்பல் நம்பி வெளியில எங்கேயும் போவாங்க. என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. பெரியார் முரண்பாடுகளின் அந்த லூலு மார்க்கெட் அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. அவனே ஒத்துக்கிறானா? விடு விடு. அவர் யங் ஏஜ்ல அவர் மைனரா இருந்தது உலகம் அறிந்த விஷயம் இல்ல. அதுல நம்ம மறைக்கிறதுக்கு என்ன சொன்ன? தவறான கண்ணோட்டத்தோட பார்த்தாலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அப்படி நடந்துக்கிற மனிதர்கள் சில்லறத்தனமான மனிதர்கள் தான். ஆமா, முடிவுக்கு ஒரு வந்துடலாம். பெண் கிட்ட ஒழுங்கா நடந்துக்க தெரியாத மனிதரை நாங்க மனிதர் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டோம் சார். ஏன் என்ன சொன்ன? அவர் யங் ஏஜ்ல அவர் மைனரா இருந்தது உலகம் அறிந்த விஷயம் இல்ல. அதுல நம்ம மறைக்கிறதுக்கு இல்ல உண்மை. ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? கட்சி பார்த்தோம்னா முதல்ல முத்துலட்சுமி இங்க வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது அவங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ வந்து சிச்சுவேஷனே மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு? யார் இந்த உழைப்பை செலுத்தினாங்க? அது மேஜிக்லாம் ஒன்றும் மாறல. மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டவர் இந்த ஈவே ராமசாமி என்கிற பெரியார். அதான் இவன் ஒரு டாக்டரே இல்ல, மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா? கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் படித்ததுக்கு காரணம் பெரியார் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பெரியார் வயசுக்காரங்க. அப்ப பெரியாருக்கு முன்னாடியே கல்வி வந்தது. எப்படி வந்தது? அப்ப ரெட்டைமலை சீனிவாசன் போய் காலேஜ்ல படிச்சாரு. யாரு கட்டின காலேஜ்? இங்கே படிச்சுட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எப்படி போய் யூரோப்ல படிச்சாரு? மூக்குல ரத்தம் யாருக்கு எப்படி போட்டு அடிக்கிறது? இங்கதான் மெட்ரிகுலேஷன் வாங்கினாரு. அந்த மெட்ரிகுலேஷனுக்கு எப்படி நோஸ் கட் பண்ணதே நீதான் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த காலத்துல இன்டர்நேஷனல் எஜுகேஷன் நம்ம கொடுத்திருந்தாங்க.
எப்படி இங்க படிச்ச அம்பேத்கர் போய் கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சாரு, இங்க இருக்கிற டிகிரிக்கு அங்க வேல்யூ இருந்தது. இதுக்கு உழைத்தது யார்? கோயிங் பேக் டு தட் பாயிண்ட், இப்ப தந்தை பெரியார் ஏன் சொல்றோம்? ஏன்னா எங்களுக்காக எங்க நிஜமான தந்தை செய்ததை விட அவர் செய்திருக்காரு. லார்ட் மெக்கலேன்னு சொன்னா அவர் வில்லன் மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அவர் விதைத்து அவர் போட்ட விதையோட மரம் தான் நாங்கெல்லாம். ஆக்சிடென்ட் எல்லாம் மண்டையில அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அவர் யாரு என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் அவருக்கே தெரியல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட வேண்டியதானே? அப்ப யாருக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் நாங்க நன்றி விசுவாசம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்ல. விதைய போட்டதே அவர் தான்னா விதை போட்ட மனுஷனே அநியாயம் கேட்க மாட்டானான்ற கேள்வி எனக்கு வரும்ல. எனக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும்ல. அதுதான் வாயில இருக்குதுன்னா நாக்கா இல்ல தோசை திருப்பியா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஆனா ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கும்போது மேக்சிமம் எஃபர்ட் போட்டது பெரியார் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க, பெரியார் தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் மேக்சிமம் எஃபர்ட் போட்டாங்கன்னு. அப்போ இன்னும் அடித்தா நாங்கள் ஓரளவுக்கு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்களோ? என்னங்கடா இன்னும் அடித்தா நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு படுத்தே விட்டானையா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க போல. இது எதுன்னு நம்புறது? எவ்வளவு செய்துட்டு போயிருக்கா, ஓட்டு வாங்கிட்டு வந்த நீங்க எவ்வளவு செய்யணும்ன்ற கேள்வி எங்களுக்கு வரும் இல்லையா? அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல. யாரோ திராவிடத்துல ஒருத்தன் காசை கொடுத்து இப்படி மாத்தி சொல்ல வச்சிருக்கான். இதுல வேடிக்கை என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். பேசும் பொழுது ஷாலினி போல பெரியாரை முழுமையாக அறிந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கூட கொஞ்சம் படிச்சிருக்கேன். அவங்க 2 பேர்கிட்ட வந்து அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி பெரியாரை அதிகம் படித்தவன் இல்லை, நான் படிச்சுக்கிட்டு இருக்கவன் அப்படின்னு சொல்லலாம். விடுதலையில் எப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து முகமதியர்கள் அந்நிய மதத்தை சேர்ந்த அவர்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னா என்ன? இப்போ நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர, நான் மான உள்ளவன்டா. எந்த இடத்துல சொன்னாரு, ஏன் சொன்னார்? சொல்ல மாட்டான், என்னன்னே சொல்ல மாட்டான். கடைசி அது ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கலாம், அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். தேடி கண்டுபிடிச்சு நீங்க நமக்கு சொல்லி கொடுத்து சொல்ல மாட்டான்டா, அவனுக்கு தெரியாதுடா. அவர் பின்னாடி மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? அதே பெரியார் தான் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல இன இழிவு நீங்க இஸ்லாமே சிறந்த மருந்து மிலாடி நபி நிகழ்ச்சி நினைக்கிறேன். அது எப்படி சொன்ன கதையில கடைசி கடத்துல எதே மறைச்ச மாதிரி இருக்கு. விளக்குமாறு பிஞ்சிடும். 55க்கு நீ இழிவானவன் 5 மணிக்கு அதுதான் ரொம்ப உலகத்துல தத்துவத்தை இவ்வளவு உயர்வா சொல்லவே முடியாது. இன்னும் என்ன பண்ற, கிளம்பு. தங்க பாட்டி தானே உன் பேரு? ஆமா, ஏன் இன அழிவு நீங்க இஸ்லாம் சிறந்த மருந்துன்னு அவர் பேசினதெல்லாம் 1947 அந்த புத்தகம்லாம் கூட வந்திருக்கு. ஆனா இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி அவங்க நாட்டுல என்ன வேலை, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போட்டும் வேலை சொன்னது 60 பேர். அதாவது ஈவேரோட கடைசி காலம். இனிமேல் இந்த கடைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது சுயநலவோடு எழுதி கொடுத்த சுத்த விக்கிரக பத்திரமாகும். நீதான் அப்படியே பெரிய opposite. தெரியல. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி நீங்க போக வேண்டியதானே. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். வீட்டுல இருந்து வெளியே வரவில்லை, சீமான் அச்சப்பட்டு வீட்டுக்கு வெளியே வரல, சரிங்களா? அதனால நம்ம போராட்டம் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. சீமான் விட்ட முற்றுகையிட வந்த 32 பேருக்கு சேர்ந்த அந்த 3 பேர் நீங்க தானா? சீமான் வீடு அங்க. அப்ப இது யாரு? இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இது தந்தை பெரியாரை கண்டிக்கிறோமா? தற்கொலை எதுக்கு போராடுறோன்னு தெரியாமையே போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே. இதோட ஒரு கொடுமை, ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். முடிஞ்சா அந்த போஸ்ட் நான் இங்கே பின் பண்ணுறேன் பாருங்க. எவ்வளோ புத்திசாலிகளா சாமி. ஐயோ கால கொடுமை அண்ணன் சொன்ன மாதிரி. விமர்சனம் செய்கிற பொழுது யாருக்கு நாடி நரம்பு சூடு சொரண ஒருவருக்கு ஒன்று இல்லையே என்ற வேதனையோடு தான் நானும் ஒரு பெரியார் தொண்டை, அப்புறம் தான் ஒரு பத்திரிகையாளர். எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். நீ எச்சரிக்கை, நீ சொன்னா நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பாடு.
ஆனா ஒண்ணு நல்லா கதற விட்டாரு சீமான். சரி நான் போன வீடியோவும் சொன்ன மாதிரிதான், எனக்கு சீமான் முழுசா நான் ஏத்துக்கல. சரியா? அவர் ஏத்துக்கிட்டு இருக்கிற அவர் சொல்ற அந்த தமிழ் தேசிய கோட்பாடு எனக்கு சரின்னு பட்டுருக்கு. அதனால நான் நாம் தமிழரை ஃபாலோ பண்றேன். நிறைய பேர் சீமானை பத்தி தெரியுமா, அவர் அப்படி அவர் இப்படி அப்படி, அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் முன்னெடுக்கிற அரசியல் தான் எனக்கு அதுதான் முக்கியம். இப்ப சீமானுக்கு அடுத்தே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் யார விளையாடுறாங்களோ அந்த அரசியல் அந்த தத்துவத்தை அடிப்படையா வச்சுதான் அவங்க முன்னேறுவாங்களே தவிர சீமான் இருக்கிறதுக்கு அந்த கட்சி அப்படின்லாம் இல்லை. சரியா? ஸோ அந்த புரிதல் யாருக்குமே இங்க இருக்க மாட்டேங்குது. அப்படி பார்த்து இது ஜஸ்ட் நான் பண்றது ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான். என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியனா தான் நான் சொல்றேன். இதுதான் சரி, இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஸோ அப்படி எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் நினைச்சு பண்றாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு. ஸோ கதறாங்க, நல்லா இருக்கு, நல்லா கதறாங்க. என்ன பேசுறதுக்கு ஓகே, நான் வீடியோல பேசுறேன், என்ன எதுக்கு பேசுறீங்க சரி. ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வார்த்தைகள்ல தான் நம்மளோட பண்பு, நம்மளோட மாண்பு இருக்குன்றத நான் நம்புறேன். அதுதான் நம்ம யாருங்கிறத உலகத்துக்கு காட்டுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ வார்த்தைகள் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, அது கவனமா இருக்கணும்ன்றது நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன 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 வேணா சொல்லுங்க, நான் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கான பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம் இந்த வீடியோவை எப்படி கழுவி ஊத்துறாங்க என்னங்கிறது அடுத்த வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் ஹோப்ஃபுல்லி பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோ சொல்லிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, ப்ரீவியஸ் வீடியோ சொன்னேன் இல்லையா, மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோ நான் சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.